சபரிமலைக்கு பெருவழி பாதையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடும் இடம்தான் அழுதா நதி. சுவாமி ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிட்ட போது போரின் இறுதி கட்டத்தில் மகிஷி ஒரு மலை மீது ஏறி நின்றாள். அப்போது ஐயப்பன் எய்த அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக மகிஷியின் உடலை துளைத்த போதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் மகிஷி. தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள். அவ்வாறு மகிஷி அழுத கண்ணீர் வழிந்தோடி அழுதா நதியாக பெருகி ஓடியது. அந்த அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னி சாமிமார்கள் அனைவரும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும் கல்லை 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குன்றை நோக்கி எறிந்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லிடும் குன்றில்தான் ஐயப்பன் மகிஷியின் உடலை போட்டு கற்களால் மூடினார். அதன் பிறகு தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் என அனைவரும் ஒரு கல்லை அரக்கியின் உடல் மீது போட்டு முழுவதுமாக மூடினார்கள். இதனால்தான் அந்த இடம் கல்லிடும் குன்று என அழைக்கப்படுகிறது.